தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நான் ஏற்கனவே கடந்த வாரம் நடைபெற்ற கூட்டத்திலும் கூட சொன்னேன். இதுவரை சைதாப்பேட்டையின் வரலாறு என்பது முத்தமிழறிஞர் கலைஞர்கள் 1967லும் 71லும் சைதை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக நின்று வென்று எத்தகையதொரு சைதாப்பேட்டையை பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ, சைதாப்பேட்டையில் எத்தகையதொரு வளர்ச்சி காணப்பட வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ, அவர் கண்ட சைதாப்பேட்டை இன்றைக்கு அவருடைய திருமகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சைதாப்பேட்டையில் தமிழ்நாட்டிலேயே ஒரு மிக சிறந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய பன்னோக்கு மருத்துவமனையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து சைதாப்பேட்டையை நோக்கி தினந்தோறும் ஆயிரக்கணக்கானவர்கள், சற்றேறக்குறைய ஒரு நாளைக்கு 2500-3000 பேர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பன்னோக்கு வசதியை சைதாப்பேட்டையில் பெறுவதற்காக வந்து செல்லுகிற நிலையை உண்மையில் கலைஞர் என்றிருந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்கின்ற அளவில் இன்றைக்கு கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனை என்பது மிகப்பெரிய அளவில் மருத்துவ பயன் தந்து கொண்டிருக்கிறது. அதே வளாகத்தில் இந்தியாவிலேயே பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை, இந்தியாவில் 2 இடங்களில் வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை அமையும் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருந்தாலும் பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை சைதாப்பேட்டையில் மட்டுமே அமைந்திருக்கிறது. பீகாரில் இருப்பவர்களாக இருந்தாலும், மகாராஷ்டிராவில் இருப்பவர்களாக இருந்தாலும், ஏன் குஜராத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் கூட இந்தியாவின் வயது மூத்தவர்களுக்கான பிரத்யேக மருத்துவமனை என்றால் அது சைதாப்பேட்டை என்று சொல்லுகின்ற அளவுக்கு சைதாப்பேட்டையின் புகழை நிலைநிறுத்தியிருப்பவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதேபோல் இன்றைக்கு அதே வளாகத்தில் ஒரு 6.5 ஏக்கர் நிலப்பரப்பில் 417 கோடி மதிப்பீட்டில் உலகிலேயே சிறந்த குழந்தைகளுக்கான மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு இன்றைக்கு அசுர வேகத்தில் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னமும் 1.5 ஆண்டு காலத்தில் அந்த பணிகள் நிறைவுற்றதற்கு பிறகு உலகின் மிக சிறந்த குழந்தைகளுக்கான மருத்துவமனை சைதாப்பேட்டையில் அமையப்பட்டிருக்கிறது என்கின்ற பெருமை சைதை தொகுதிக்கு வரவிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதல்வராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் இந்த வட்டத்திற்கு பின்னால் ஒரு 500 அடி தொலைவில் இருக்கிற ரேஸ்கோர்ஸ் மைதானம் என்பது ஒரு 160.86 ஏக்கர் நிலப்பரப்பிலான அந்த மைதானம் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு நம்முடைய முதல்வர் அவர்களால், நம்முடைய தளபதி அவர்களால் இன்றைக்கு அது ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவாக மாற்றும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினந்தோறும் நாங்கள் அங்கே காலையில் நடைபயிற்சி செல்லும் பழக்கத்தை பெற்றிருக்கிறோம். அதிகாலையிலேயே அந்த இடத்தை பார்க்கிற போது உண்மையில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி. முதல் கட்டமாக ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்பில் 39 கோடி மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கும் பணியினை தொடங்கி இருக்கிறார்கள். நம்முடைய தளபதி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அந்த பணி இப்போது வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமக்கு இருக்கிற கவலை எல்லாம் 160.86 ஏக்கர், அதில் 118 ஏக்கர் சுற்றுச்சூழல் பூங்கா, ஒரு 42 ஏக்கர் தளபதி அவர்கள் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்தால் சைதாப்பேட்டைக்கு ஒரு பெரிய சிறப்பு தலைமைச் செயலகமே சைதாப்பேட்டைக்கு வந்திருக்கும் அந்த 42 ஏக்கர் நிலப்பரப்பில். ஆனால் அந்த வாய்ப்பு இப்போது இல்லாமல் போயிருக்கலாம். நிச்சயம் எதிர்காலத்தில் நம்முடைய தளபதி அவர்களால் சைதைக்கு, தமிழ்நாட்டிற்கு அது நடைபெறும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அதேபோல் இந்த வட்டத்தின் இன்னொரு சாலை, வேளச்சேரி சாலையில் 4.5 ஏக்கர் நிலப்பரப்பில் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமான ஒரு இடம் மீட்டெடுக்கப்பட்டு 83 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இங்கே கட்டுவதற்கான பணிகள் அன்றைக்கு திட்டமிடப்பட்டது. இப்பொழுது அதுவும் கூட நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். அதுவும் சைதாப்பேட்டைக்கு வந்திருந்தால் சைதாப்பேட்டை தமிழ்நாட்டின் தலைநகராகவே மாறியிருக்கும் சூழல் நிச்சயம் வந்திருக்கும். இப்போது அண்ணா சாலையில்
ஒரு 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சைதாப்பேட்டையும் அண்ணா அறிவாலயத்தையும் கலைஞர் எந்த அளவுக்கு நேசித்தார் என்று தெரியும். பிறந்த நாள் விழாவை அவருக்காக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சைதாப்பேட்டை அவர் 2 முறை நின்று வென்ற தொகுதி, அறிவாலயம் அவர் ஆலயமாகவே கருதி தொழுத இடம். இன்னைக்கு சைதாப்பேட்டையும் அறிவாலயத்தையும் இணைக்கிற 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஒரு மேம்பால பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு 70% மேலான பணிகள் நிறைவுற்றிருக்கிறது. கடந்த 1.5-2 மாதத்திற்கு முன்னால் கோட் ஆஃப் கான்டக்ட் என்கின்ற இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் சைதாப்பேட்டைக்கு வந்து அந்த மேம்பாலத்தின் மேல் ஏறி நின்று பார்த்து பத்திரிகையாளர்களுக்கு அறிவித்த செய்தி, எதிர்வரும் ஜூனில் அந்த பாலம் திறந்து வைக்கப்படும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு மே மாதம் மையத்தில் இருக்கிறோம். இன்னும் 1.5 மாதம் தான் இருக்கிறது. எனக்கு இருக்கிற சந்தேகம், இப்போது அந்த பணிகளும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மிக மிக தொய்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் இன்றைக்கு அந்த பணியிலே ஈடுபட்டிருந்த நிலை மாறி ஜூன் மாதம், இந்த மாத இறுதியில் திறக்க வேண்டிய பாலம் என்பது இன்னும் எவ்வளவு காலம் ஆகுமோ என்கின்ற ஏக்கம் சைதை தொகுதி மக்களுக்கு வந்திருக்கிறது. அண்ணா சாலை மேம்பாலம் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருப்பதை பார்த்து சைதை தொகுதி மக்கள் மனம் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான பணிகளை சொல்லலாம். இதே வேளச்சேரி சாலையில் வேளச்சேரி ஹால்டா தொடங்கி குருநானக் வரை எல்லாமே இந்த வட்டத்தோடு தொடர்புள்ள இடங்கள். வேளச்சேரி சாலையிலிருந்து குருநானக் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு மேம்பாலம் மாண்புமிகு நம்முடைய தமிழகத்தின் அன்றைய முதல்வர் அவர்களால் தலைமைச் செயலகத்திலிருந்து மாநகராட்சியின் சார்பில் அந்த பணிகள் தொடங்கப்பட்டது. நான் இப்போதுதான் துணை மேயரிடத்தில் கேட்டேன், அந்த பணிகள் எப்போது தொடங்கும் என்று கேட்டேன். அவர் சொன்னார், எல்லா பணிகளையும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆக அந்த மேம்பாலமும் கட்டப்படுமா என்கின்ற அந்த கேள்வி எழுந்திருக்கிறது. இப்படி பல்வேறு பணிகள் சைதை தொகுதியின் வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டின் நுழைவாயிலாக இருக்கிற பகுதி சைதாப்பேட்டை. இந்த பக்கம் அண்ணா சாலையில் நுழைந்தாலும் சரி, அல்லது இசிஆர் ஓஎம்ஆர் பகுதிகளிலிருந்து கோட்டூர் பக்கம் நுழைந்தாலும் சரி, சைதையின் தமிழகத்தின் நுழைவாயில், சென்னைக்கான நுழைவாயில் சைதாப்பேட்டை. இதில் ஏராளமான கட்டமைப்புகள் கட்டி முடிக்கப்பட்டது, கட்டவும் திட்டமிடப்பட்டது. ஆனால் திட்டமிட்ட பணிகள் எல்லாம் இன்றைக்கு திட்டமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் உண்மையில் ஒரு பெரிய அளவிலான மனநிறைவு நானாக இருந்தாலும், நண்பர் துரைராஜாக இருந்தாலும், கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களும் ஒருங்கிணைந்து ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி கலைஞர் கணினி கல்வியகம், கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் என்கின்ற அமைப்பை தொடங்கி 6 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது கலைஞர் கணினி கல்வியகம். சைதை தொகுதியைச் சேர்ந்த இளம் பெண்கள், இளைஞர்களுக்கு கணினி கல்வியை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் பெற்றுத்தருகிற ஒரு அமைப்பு. கலைஞர் கணினி கல்வியகத்தில் இன்றைக்கு ஒரு சுவரொட்டியை சைதாப்பேட்டை முழுக்க ஒட்டி இருக்கிறோம். 16வது பேட்சுக்கான அட்மிஷன் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம். என்னை கூட காலையிலிருந்து பல நண்பர்கள் கேட்டார்கள், நீங்கள் தான் பொறுப்பில் இல்லையே, இந்த மக்களுக்கு மீண்டும் அதை செய்ய வேண்டுமா? கலைஞர் கணினி கல்வியகத்தின் மூலம் இலவசமாக கணினி கல்வியை கற்றுக் கொடுத்து டேலி குரு, டேலி ப்ரோ, டேலி ஏஸ் என்று சொல்லக்கூடிய கணினி கல்வியை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு வேலை வாங்கி தரும் பணியினை இன்னமுமா செய்ய வேண்டும். கடந்த 6 ஆண்டுகளாக செய்து ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் பெற்று தந்தீர்களே, இப்போதுமா அதை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு சொன்னது, மாண்புமிகு தளபதி அவர்கள் எவ்வழியோ அவ்வழியில் திமுக கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனும் செயல்படுவான். இந்த மக்களுக்கான பணியினை யார் தடுத்தாலும் அதை நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த கலைஞர் கணினி கல்வியகத்தின் பணிகள் 16வது பேட்சுக்கான அட்மிஷன் தொடங்கி இருக்கிறது. கடந்த 1 மாத காலம் கோடை கத்திரி வெயில் தகிப்புக்கு சைதாப்பேட்டைக்கு ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்ட 7000 லிட்டர் குடிநீரை நம்முடைய இளைஞரணியின் பகுதி அமைப்பாளர் நண்பர் பாலா அவர்களுடைய உறுதுணையோடு ஒத்துழைப்போடு இன்றைக்கு சைதாப்பேட்டையில் 7000 லிட்டர் தண்ணீரை ஒவ்வொரு நாளும் குளிர்வித்து ஐஸ் வாட்டர் பூத்துகளின் மூலம் விநியோகம் செய்தோம். அதையும் கடந்து இன்றைக்கு கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் என்கின்ற அமைப்பின் சார்பில் தையல் பயிற்சியும் அழகு கலை பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. அதுவும் கூட நிறுத்தப்படாமல் இன்றைக்கு அந்த பணியையும் நாம் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த 1 வாரத்திற்கு முன்னால்
நான் அந்த இரு அமைப்புகளின் செயல்பாடு குறித்து நேரடியாக போய் ஆய்வு செய்தேன். அந்த அறக்கட்டளைக்கு நான் தான் தலைவர். அறக்கட்டளைக்கான நிர்வாகிகள் நண்பர் துரைராஜும் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களும். நாங்கள் போய் ஆய்வு செய்தோம். அது சமூக வலைதளங்களில் செய்தியாக வந்தது. அதுக்கு கீழே கமெண்ட் போடுறாங்க, அந்த நண்பர்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும், இன்னமுமா நீங்க ஆய்வுக்கு போறீங்க, இது அரசாங்க வேலை இல்லையான்னு கேட்கிறாங்க. கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையமும் கலைஞர் கணினி கல்வியகமும் திமுக கழகத்தின் சார்பில் எங்கள் சொந்த உழைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகள். அவைகளுக்கு போனால் கூட அதுவும் கூட அவங்களுக்கு கவர்மெண்ட் மாதிரி தெரியுது. இதுவும் கூட தெரியாத ஒரு கும்பல் தான் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு நண்பர் துரைராஜ் சொன்னார். ரியல் ஆட்சிக்கு விடை கொடுத்து ரீல்ஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ரீல்ஸ் ஆட்சியும் மிக விரைவில் மக்களிடமிருந்து விடைபெறும் என்கின்ற நம்பிக்கையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முன்னாள் துணை முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்லி, எனவே இந்த நிலைகளிலிருந்து சைதாப்பேட்டைக்கு பணியாற்றுவதை எந்த சக்தியும் நம்மை தடுத்து விடாது. தொடர்ந்து பணியாற்றுவோம், இந்த தொகுதி மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவோம் என்கின்ற வகையில்தான் இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல்தான் இயக்கத்தின் பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் நண்பர் துரைராஜாக இருந்தாலும் நண்பர் கிருஷ்ணமூர்த்தியாக இருந்தாலும் மேடையில வீற்றிருக்கிற வட்ட செயலாளர்களாக இருந்தாலும் சைதை தொகுதிக்குட்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் மிக சிறப்பாக பணியாற்றி இயக்கத்தை லைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி ஒரு மிக சிறப்பானது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மதிவதனி அவர்கள், அவருடைய உரை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். இதே இடத்தில் கடந்த ஓராண்டுக்கு முன்னால் மிக சிறப்பாக பேசி உங்கள் அனைவருடைய பாராட்டுக்களை பெற்ற அன்பிற்கினிய சகோதரி மதிவதனி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இப்போது பேசவிருக்கிறார். அதேபோல் அலீம் அல் புகாரி அவர்கள், நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த தளபதி அவர்கள் பீகார் என்று நினைக்கிறேன், பீகாருக்கு சென்றபோது அவருடைய தமிழ் உரையை அங்கே இந்தியில் மொழிபெயர்த்து அந்த மக்களுக்கு அளித்தவர். அதேபோல் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிற போது அவருடைய உரையை தமிழில் மொழிபெயர்த்து பேசுகிற அளவுக்கான ஆற்றல் வாய்ந்த சொற்பொழிவாளர். நண்பர் அலீம் அல் புகாரி அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு நம்முடைய வணக்கத்திற்குரிய தலைவர் தலைமையில் இயக்கத்தில் இணைந்த போது நான் நினைத்தது முதல் கூட்டமாக தென் சென்னையில் அவரை வைத்து உரையாற்றி வைத்திட வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கு நான் எந்த இடம் பொருத்தமாக இருக்கும் என்று நம்முடைய பகுதி செயலாளர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது துரைராஜ் சொன்னார், மடுவின் கரையில் மசூதி காலனி அருகில் அலீம் அல் புகாரி பேசினால் சிறப்பாக இருக்கும், அதற்கான வாய்ப்பு எனக்கு வழங்க வேண்டும் என்று நண்பர் துரைராஜ் சொல்லி அவரும் இங்கே உரையாற்ற வருகை தந்திருக்கிறார். அவர்களுடைய உரைக்கு வழிவிட்டு சிறப்பான இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற என்றுக்கினி நண்பர் துரைராஜ் அவர்களை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.